ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ள அப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2026 ஆண்டு பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி திங்கட்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு உங்களை உங்களுக்கு. 139 சங்கீதம் 23 வசனம் சொல்லுகிறது, தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். தனி ஜெபத்துக்காக நீங்கள் தேவ சமூகத்தில் அமரும்போது கர்த்தர் செய்கிற முதல் காரியம் உங்களை உங்களுக்கு வெளிப்படுத்துவதுதான். உங்களுடைய குறைகளையும் குற்றங்களையும் உங்களுக்குள் இருக்கும் வெறுமையும் உணரத் துவங்குவீர்கள். மட்டுமல்ல, நீங்கள் கர்த்தரையே சார்ந்து கொள்ள வேண்டிய அவசியத்தையும் உணர்வீர்கள். தீர்க்கதரிசியாகிய ஏசாயா தேவனுடைய ஆலயத்திற்கு தனிமையாய் சென்று கர்த்தருடைய பாதத்தில் காத்திருந்த போது கர்த்தர் முதலாவது ஏசாயாவினுடைய உண்மையான ஆவிக்குரிய நிலைமையை உணர்த்தினார். எனவேதான் ஏசாயா தேவனுக்கு முன்பாக விழுந்து, நான் அசுத்த உதடுள்ள மனுஷன், அசுத்த உதடுகளுள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாய் இருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்று கதறினார். அப்பொழுது சேராபீன்களில் ஒருவன் பலிபீடத்திலிருந்து தன் கையிலே பிடித்த குறட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து, அதனால் என் வாயை தொட்டு, இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது என்றான். ஏசாயா 6ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள். நம்முடைய மறைவான குற்றங்களை கர்த்தர் காண்கிறவர். அவரிடத்திலே அவற்றை அறிக்கையிட்டு விட்டுவிடும்போது நாம் அதை குறித்து மீண்டும் கலங்க வேண்டியதில்லை. அறியாமல் செய்த பாவங்களை கர்த்தரிடத்தில் அறிக்கையிடும் நாம் மனுஷருக்கு விரோதமாய் பாவம் செய்துவிட்டு வருந்தும் போது அவர்களை நேரில் சந்தித்து வருத்தம் தெரிவித்து மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். தனிப்பட்ட முறையில் அவர்களை சந்தித்து அல்லது கடிதங்கள் மூலமாக மன்னிப்பினை எழுதி அவர்களுடைய மன்னிப்பையும் அன்பையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். நாம் தேவனுடைய சமூகத்திலே முழங்கால் படியிடும் போதெல்லாம் ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்துவதுடன் நமக்குள்ளே ஒரு உணர்வை கொண்டு வருகிறார். நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை தருகிறார். நாம் தேவனிடத்திலே கதறி, ஆண்டவரே, இத்தனை பாவியாகிய நான் எப்படி உமக்கு ஊழியம் செய்ய முடியும்? எப்படி உம்முடைய பரிசுத்த நாமத்தை உச்சரிக்க முடியும்? எனக்கு இரக்கம் பாராட்டும் என்று கெஞ்சி மன்றாட அந்த இருதயம் உதவும். பாவங்களை அறிக்கையிட்ட பேதுருவை கர்த்தர் மனுஷரை பிடிக்கிறவராக்கினார். வேதம் சொல்லுகிறது, மத்தேயு 4ஆம் அதிகாரம் 18 முதல் 20 வசனம் முடிய, இயேசு கலிலேயா கடலோரமாய் நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவர்களாயிருந்த 2 சகோதரராகிய பேதுரு எனப்பட்ட சீமோனும் அவன் சகோதரன் அந்திரேயாவும் கடலில் வலை போட்டு கொண்டிருந்த போது அவர்களை கண்டு, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் என்றார். உடனே அவர்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். அதுபோல பாவங்களை அறிக்கையிட்ட ஏசாயாவை கர்த்தர் மாபெரும் தீர்க்கதரிசியாய் உயர்த்தினார். தேவப்பிள்ளைகளே, நீங்களும் பாவங்களை அறிக்கையிட்டு கர்த்தருடைய ஆசீர்வாதங்களுக்கு பாத்திரவான்களாக மாற முற்படுங்கள். இன்றைய நினைவிற்கு 19ஆம் சங்கீதம் 13ஆம் வசனம், துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கி காரும், அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும். இன்றைய வேத வாசிப்பு காலை யாத்ராகமம் 29 மற்றும் 30 அதிகாரங்கள்.
மாலை மத்தேயு 21 அதிகாரம் 23 46 முடிய. அன்புக்குரிய அன்றன்றுள்ள அப்பம் வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். மறைவான பாவங்களை கர்த்தரிடத்தில் அறிக்கையிட்டு மனம் திரும்புங்கள். கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.